ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகத்தியா வில்லேஜ். இன்றைக்கி நம்ம சத்தான சிறுதானிய பிரேக்ஃபாஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது சாம அரிசியில் சூப்பரான ஒரு தோசையும் அது கூட மீன் மேக்கர் வச்சு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு கிரேவியும் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் சாம தோசை பண்ணுறதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு சாம அரிசி எடுத்துக்கிறேங்க. இந்த டம்ளர் தான் மெஷர் பண்ண போகிறேன். இது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பிடிக்கும். இப்போ 2 டம்ளர் அளவுக்கு சாம அரிசி எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் குதிரைவாலி எந்த ஒரு சிறுதானியங்கள் வேணாலும் எடுத்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அது கூட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துக்கிறேங்க. 2 டம்ளருக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு வெள்ளை உளுந்து. இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா 2-3 டைம் கழுவி எடுத்துக்கலாம். சாம அரிசியில் பார்த்தா நிறைய அழுக்கு இருக்குங்க. அதனால் 2-3 டைம் மேலேயே நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பார்க்குறக்கு நல்லா கலர் ஒயிட்டாக இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி வச்சு மினிமம் 6 to 8 hours நல்லா ஊறணும். தட்டம் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 6 hours பக்கம் நல்லா ஊறி இருக்குதுங்க. பார்க்கவே உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். அரிசியெல்லாம் நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ தண்ணி வடிச்சிட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துடலாம் நைஸாக. இப்போ நான் மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேங்க. ரொம்ப கம்மியான குவான்டிட்டி போட்டிருக்கறனால நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிறேன். நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா கிரைண்டரில் சேர்த்தும் கூட நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேட்ச் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் தோசை நல்லா வரும். இப்போ தனியாக ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது எப்போவுமே கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து மொல்லமாக அரைக்கணுங்க. இல்லைன்னா மாவு கொஞ்சம் ஹீட் ஆயிரும். இப்போ இன்னொரு பேட்சும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது கூட 1 டம்ளர் அளவுக்கு சிகப்பு அவல் எடுத்துக்கிறேங்க. இதை தண்ணி ஊற்றி நல்லா கழிஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊறட்டும். ஊறுறதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை அவல் கூட எடுத்துக்கலாம். வெள்ளை அவல் ஊற வைக்க தேவையில்லை. கழிஞ்சிட்டு அப்படியே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துறேன். இப்போ இந்த தோசைக்கு தேவையான அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதையுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதையுமே நம்ம மாவு கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நைட்டு நான் ஒரு 8 o'clock பக்கம் நல்லா கலந்து வச்சுட்டேன். மார்னிங் பார்க்கலாம். தட்டை போட்டு இப்போ மூடி வச்சிடுறேன். இப்போ மார்னிங் பாருங்கள், நல்லா மாவு புளிச்சு வந்துருச்சு. 9 o'clock போதே இந்த அளவுக்கு உளுந்து இதெல்லாம் சேர்த்திக்கினாலே போதும், நல்லா புளிச்சு வந்துடும். அதுக்குள்ளே நம்ம இப்போ கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கப்பில் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மீன் மேக்கர் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அமுத்தி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா சுடுதண்ணியில் மீன் மேக்கர் இருக்கட்டும். இப்போ அதுக்குள்ளே குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 பிரியாணி இலை, அது கூட 2 பட்டை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா சோம்பு பொரியிற அளவுக்கு நல்லா வளர்த்து விட்டுக்கலாம். இது கூட ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துடலாம். இது கூட ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட பொடி பொடியாக கட் பண்ண தக்காளி 2 எண்ணத்தை இது கூட சேர்த்துடலாம். தக்காளி வதங்குற கலவா கொஞ்சமாக இது கூட கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்த மீன் மேக்கரையும் நல்லா தண்ணி பிழிஞ்சிட்டு இது கூட சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா மீன் மேக்கரை இந்த தக்காளி வதங்களோடு சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. இப்போ நம்ம மசாலாவெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தாங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள்,
1 டீஸ்பூன் பக்கம் மல்லித்தூள், ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் பக்கம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா வணக்கியாச்சுங்க. இதுக்கப்புறமா ஒரு கரண்டி அளவுக்கு மட்டும் நம்ம மீன் மேக்கரோடு சேர்த்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சேன் அதே கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது வந்து சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த மீன் மேக்கர் வந்து நல்லா ஆறிடுச்சு. இது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் வந்து நம்ம கிரேவியில் சேர்த்துருங்க. இப்படி அரைச்சி சேர்க்கும்போது டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிரேவியும் கொஞ்சம் நல்லா திக்காக நம்மளுக்கு கிடைக்குங்க. இது கூட வந்து ஒரு பெரிய தேங்காய் வந்து பாதி அளவுக்கு நல்லா நான் அரைச்சி எடுத்திருக்கேன். 2 டைம் தண்ணி ஊற்றி 2 பால் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட வந்து 200 மில்லி பக்கம் இருக்குங்க. நீங்கள் இதே மாதிரி சிக்கன் கூட வச்சு செய்யலாம். டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். அரைக்கிறதுக்கு மட்டும் அரைக்காமல் தேங்காய் பால் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ விசில் இறங்கிடுச்சு பாருங்கள். பார்க்குறக்கே நல்லா சூப்பராக இருக்குது. நீங்கள் இதே மாதிரி சிக்கன் வச்சும் கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். நம்ம அரைச்சி சேர்க்கறது மட்டும் அரைச்சி சேர்க்காமல் அப்படியே தேங்காய் பால் சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எப்பவும் போல் நம்ம இட்லி தோசைக்கு வந்து சட்னி சாம்பார் செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சால் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். கல் நல்லா சூடானதுக்கப்புறமா தோசை ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் பக்கம் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். மூடி போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், தோசை வந்து வெந்துருச்சு. பார்க்குறக்கே நல்லா சூப்பராக இருக்குது. நிறைய ஹோல்ஸாக இருக்குது. நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக பஞ்சு மாதிரி நல்லா இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட நம்ம ஆப்பம் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நம்ம சிறுதானியங்கள் வச்சு இதே மாதிரி பண்ணலாம். மற்ற எது வச்சு பண்ணினாலும் நல்லாயிருக்கும். கம்பு, சோளம், வேறு எது வேணாலும் வச்சு பண்ணலாம். நம்ம குழந்தைகளுக்கும் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. வீக்லி 1 டைம்ஸ் ஆகுது சிறுதானியங்களை வச்சு நம்ம இட்லி தோசை ஏதோ ஒன்று செஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் நம்ம சிறுதானியங்களை வச்சு இட்லி தோசை அதிகமாக போட்டிருக்கோம். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒன்று பிச்சுட்டோ அமுத்தி பார்க்குறக்கு நல்லா பஞ்சுமாக இருக்குது. கூட வந்து அந்த கிரேவியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இது கூடவே கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு கேரட் வந்து சொருகி போட்டு கேரட் தோசையாக கூட கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. இதே மாதிரி இதே ரேஷியோவில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையுமே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.